ஹாய் செல்லுக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த சைனீஸ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பதிலாக ஒரு சூப்பரான ஒரு கொரியன் ட்ராமாவும், அதாவது இது ஒரு ஓரமாக பார்த்துட்டு இருப்போம், ஒரு நியூ கொரியன் ட்ராமாவும் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நியூ இயர்க்கான எல்லா செலிப்ரேஷனும் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டோடைய உலகத்தில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆன்டிக்கு கால் வருது. என்னன்னா, பாய் ஃப்ரெண்டோடையக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காப்புல இருக்கு. தங்கச்சிக்காரி நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் கூடன்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் தானே தங்கச்சியோடைய ரூம்ல தங்கிட்டு இருக்கா. ஐயோ, நம்ம பொண்ணு வேற வரப்போற, ஹீரோயின் இருந்தா எப்படி செட் ஆகுமோ செட் ஆகாதோன்னு சொல்லிட்டு ஆன்டி என்ன பண்ணாங்க, ஹீரோயின் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். ஏமா, நீ வருஷம் வருஷம் எங்க கூட தான் வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ற, உங்க அம்மா கூட போய் செலிப்ரேட் பண்ணலாம் இல்லைன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வந்து போக இஷ்டம் இல்லை. இருந்தாலும் இந்த ஆன்டியும் அவங்க பொண்ணு வீட்டில் தங்கணும் இல்லையா, ரூம் வேணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாருமா, ஒரு அம்மாவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க அம்மாவும் உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்லையாமா, அதனால நீ போயிட்டு உங்க அம்மா கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்ல, வேற வழியே இல்லாம ஹீரோயினும் ஆன்டி சொல்றாங்களேன்றதுக்காக ஓகேன்னு சொல்லிடுறாங்க. என் பொண்ணு வேற வரப்போறாமா, ரூம்ல இருக்கவனுடைய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நகர்த்தியா, ஏன்னா என் பொண்ணு வந்து அங்கதாமா தங்குவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாயிடுறாங்க. பிகாஸ் என்ன, இப்போ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய வீட்லயும் இல்ல பாய் ஃப்ரெண்டோடைய வீட்லயும் இந்த மாதிரி ஒரு பாரபட்சம் பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். இப்போ அன்னைக்கு செம்ம வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஆன்டிக்காரி வேற. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க பொண்ணு வரப்போறாங்க இல்லையா, பொண்ணும் மருமகனும், அதனால வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அந்த வேலை செய் இந்த வேலை செய்யுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சலிக்காம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு வந்ததா, பொண்ணு யூஎஸ்ல இருந்து வந்திருக்காப்புல இருக்கு. வந்த வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு ஷொட்டரு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரனுக்கு கிஃப்ட், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் ரொம்ப கோவத்துல உட்காந்துட்டு இருக்கா தங்கச்சி மேல. பிகாஸ் ஏன்னா அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல வந்து அப்பாவை நீ பார்க்க கூட இல்ல, உன்னுடைய ஹஸ்பண்ட் என்னன்னா உன்னை கொண்டாந்து இப்ப கூட விட்டுட்டு கீழே அவன் லான்ல நின்றுட்டு இருக்கான், இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்ல, உனக்கு தான் தெரியும்லடே என்னோட ஹஸ்பண்டோடைய பழக்கத்தை பத்தி, அவர் அங்க சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு வந்துருவாருன்னு சொல்ல, யாரை ஏமாத்த பார்த்துட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல்ல அப்பா இருக்காரு, அப்பாவை கூட நீங்க போயிட்டு பார்க்கவே இல்லை, அப்படி என்ன நீ வந்துட்டு ஒரு பொண்ணு, அப்படி என்ன உன் புருஷன் அவ்வளோ கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டு அவன் தங்கச்சி கிட்ட செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கான். உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே வந்துட்டு கீழே காமிக்கிறாங்க, அந்த தங்கச்சிக்காரியோடைய ஹஸ்பண்ட் ரொம்ப திமிரு பிடிச்சவங்கள இருக்கு, கீழே தான் உட்காந்துட்டு இருக்கான், மேல வரமாட்டேன்றா. பிகாஸ் ஏன்னா அவங்க கொஞ்சம் சீன் பார்ட்டி, இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஏழப்பட்ட ஃபேமிலின்றதால மேல வீட்டுக்கு கூட வரமாட்டா போல இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி இன்னும் வரலன்னு, டார்லிங் என்ன பண்ணிட்டு இருக்கா, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப வந்துட்டு நம்ம வீட்டுல தங்கலாம் தானே இங்க வந்திருக்கோம், நீ ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க இங்கிலீஷ்ல சண்டை போட்டுட்டு இருக்க. உடனே பாய் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவங்க என்னமா சண்டை போட்டுக்கிறாங்களான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்ல, உடனே மாப்பிள்ளை கிட்ட அப்படி எல்லாம் பேசாதமான்னு சொல்ல, அம்மா நீ வாயை மூடுவா, இவ எப்பயுமே இப்படிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹஸ்பண்ட் காரன் என்னால இங்க தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து கிளம்பிட. உடனே அம்மா என்ன பண்றாங்க, அம்மா புருஷன் கூட எல்லாம் சண்டை போடாம, சரி பரவாயில்லம்மா, இந்தம்மா உனக்காக நான் நிறைய சமைச்சு வச்சிருக்கேன், இதெல்லாம் எடுத்துட்டு போமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிஃப்டையும் கொடுக்க, இதை பார்த்த ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்ட் கடுப்பாய் வந்து, அவன் நம்ம ஃபேமிலியே அசிங்கப்பட்டு இருக்கா, நீ கிஃப்ட் வேற கொடுத்து விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கிஃப்ட் பேக்கை வாங்கிக்க. உடனே தங்கச்சிக்காரியும் கோச்சிட்டு போயிடுறா. ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை ஏண்டா இப்படி பண்ண, வீட்டுக்கு வந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து, இந்தாப்பா பரவாயில்ல நீ வச்சுக்கோ, சோ நீ பார்த்து பத்திரமா இரு, உன் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டெல்லாம் போடாதன்னு சொல்ல, அவளா நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லபடியா தான் பேசிட்டு அவ ஹஸ்பண்ட் கிட்ட போறா. அங்க போனவனே வந்துட்டு ஹஸ்பண்டை பிடிச்சி சார மாதிரியா அடிக்க, ஆனா அவனுக்கு தன்னோட ஒய்ஃபை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தெரியும் போல இருக்கு. உடனே அவன் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தி, வா சொல்ல நம்ம ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டு கூட்டிட்டு போயிடும். இதை நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்க, அதாவது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லாமலேயே அவங்க அம்மாவுடைய இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வெளியே போயிட்டு வந்து எங்கம்மா அவன் சொல்லி கேட்க, அவளுடைய வந்துட்டு அதாவது இந்த மாதிரி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றதுக்கு அவங்க அம்மா கிட்ட போயிருக்காப்பான்னு சொல்ல, ஏமா அவங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் தான் ஒத்து வராதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா, நீ எதுக்குமா அனுப்பிச்சு வச்சேன்னு கேட்க, இல்லப்பா உன்னுடைய தங்கச்சி வந்துட்டு ஊர்ல இருந்து வர, தங்கறதுக்கு இடம் வேணும் தான்ப்பா அனுப்பிச்சு வச்சேன்னு சொல்ல, உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் செம்மையா பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கான். உண்மையான பாசம் யார் வச்சிருக்காங்கன்னு கூட தெரியாம இந்த மாதிரி கேவலமா நடந்துக்காதமான்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா போறதுக்கு இஷ்டமே இல்ல. இதுல ஹீரோயினுடைய அம்மா வேற ஒரு பெரிய ரெஸ்டாரண்டோட வந்துட்டு அட்ரஸ் அனுப்பி இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, அங்க போய் பார்த்தா ஆக்சுவலி ஹீரோயினுடைய அம்மாவுக்கு வேற ஒரு மேரேஜ் என்னமோ நடந்துச்சு போல இருக்கு. அங்க இருந்து ஒரு ஆள் வந்து டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர், அவர் வந்து என்ன பண்றாங்க, இதுதான் என்னுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, ஏதோ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல சும்மா தான் உட்காந்துருக்காங்க, பெருசா யாரும் எதுவும் கண்டுக்கவே இல்ல. ஹீரோயினுக்கு அதுவே ஒரு கஷ்டமா இருக்குது. இதுல பத்தாக்குறைக்கு அவங்க அம்மா வேற நல்லா சரக்கு போட்டுக்கிட்டு
ஹீரோயினை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஹீரோயின் நான் குடிக்கலன்னு சொன்னா கூட ஊத்தி ஊத்தி குடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கு நிறைய குடிச்சு வயிற்று வெளியே வந்துருச்சு. இப்ப நம்ம ஹீரோயின் சொல்லாம கொள்ளாமே அவங்க மட்டுக்கு வெளியே வந்து நடு ரோட்ல உட்காந்து செமையா கஷ்டப்பட்டுக்கிட்டே வயிற்று பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. ஃபைனலா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். வந்து நம்ம ஹீரோயின் கேட்டேன், ஏய் என்னாச்சு, சாரி நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே, எங்க அம்மாவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஆனா எனக்கு தான் யாருமே இல்ல, ஏன் தங்கறது கூட எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தேமி தேமி நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. எங்க அம்மா பண்ணதுக்கு மன்னிச்சிடு, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்ல, அட விடுப்பா அவங்கள சொல்லி மட்டும் என்ன குத்தம், எனக்குன்னு உண்மையா யாருமே இல்ல தானேன்னு சொல்ல, ஃபியூச்சர்ல உனக்கு நான் மட்டும் தான் இருக்க போறேன், உன்னோட ஃபியூச்சர்ல என்னைக்குமே நான் உனக்கு மட்டும் தான், ஓகேவா, வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் காரன் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வர, இப்போ உடனே பாய் ஃப்ரெண்டோட அம்மா ஆன்டி என்ன பண்ணாங்க, ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வாமா வாமான்றாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குமே லைட்டா கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா வேற வழியும் இல்லை, சரி ஓகே வீட்டுக்கு வந்த பொண்ணையாவது நல்லா பார்த்துப்போமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக அவங்க நியூ இயர்க்காக சமைக்கிறதுக்காக போயிட, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டோடைய தங்கச்சியும் அவனுடைய ஹஸ்பண்டையும் தான் காமிக்கிறாங்க. அவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கான். இந்த பொண்ணு பாவம் தனியா நின்றுட்டு அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஆன்டி இவங்க 3 பேர் கூடயும் சேர்ந்து அன்னைக்கான நியூ இயர் செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா, அதாவது நம்ம ஹீரோடைய வேர்ல்டுல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரெட் அண்ட் கார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய பாஸ் ஏன்னா நியூ இயர் வர போது இல்லையா, அதுக்கான கிஃப்ட் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணை நம்ம வந்துட்டு பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த பொண்ணு தான் இதுக்கப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகுது. ஏன்னா ஹீரோயின் தானே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸோடைய அசிஸ்டண்டா இருந்தாங்க. இப்போ ஹீரோயின் போயிட்டு மேடம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, என்னாச்சா நீ வேரோஸோடைய வேலையை மட்டும் பாரு, அந்த பொண்ணு இதுக்கப்புறம் என்னுடைய அசிஸ்டண்டா இருந்துப்பான்னு சொல்ல, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன்னு சொல்ல, ஓவர் திங்க்லாம் பண்ணிட்டு இருக்காத, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ போயிட்டு வேரோஸ் ஒர்க்கை மட்டும் இதுக்கப்புறம் பாரு, பார்த்தா போதும்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல, பாஸ் ஏன் இப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்கன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் டைம் எம்ப்ளாயியா ஹீரோயின் வேரோஸோடைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கை சொல்றது, ஸ்டாக் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வேரோஸ்லேயே ஃபுல் அண்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மார்க்கெட்டிங் டீம்லயும் இருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோயினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, இல்லப்பா இந்த மாதிரி வந்துட்டு பாஸ் நடந்துக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல, என் மேல என்ன தப்புன்னு தெரியலன்னு சொல்ல, உடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு இங்க பாரு ஹீரோவுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் இல்ல, பேசாம நீ ஹீரோடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்க, அடுத்த நாள் இந்த பாஸ் என்ன பண்றாங்க, புதுசா வந்த அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாரையும் கூப்பிடு, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் டீம்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்ல, எல்லாருக்குமே அந்த பொண்ணு வந்துட்டு இன்வைட் பண்றா. ஆனா ஹீரோயின் கிட்ட சொல்லல. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எல்லாரும் எங்க போறாங்கன்னு கேட்க, அர்ஜென்ட்டா மீட்டிங் வச்சிருக்காங்கப்பான்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு எப்பயுமே மீட்டிங் டைம்ல அவங்க தான் எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா பாஸோடைய அசிஸ்டன்ட் தான் அதெல்லாம் தானே பண்ணணும். இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் போற போக்குல ஹோட்டலுக்கு கால் பண்ணி காஃபி இவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு காஃபி வாங்கிட்டு வர, லிஃப்ட் ஃபுல்லா ஆயிட்டு இருக்குது. ஹீரோயின் ஏர்லான்னு பார்த்தா எந்த ஒரு லிஃப்ட்லயும் இடமே இல்ல. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் தத்தளிச்சிட்டு இருக்கதை ஹீரோ பார்த்துட்டு, வாங்க இந்த லிஃப்ட் காலியா தான் இருக்கு, வான உன மேல கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, இப்ப ஹீரோயினும் அங்க போலான்னு பாக்குறாங்க. ஆனா அது விஐபி அதாவது எலிவேட்டர். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இல்ல சார் அப்படின்னு சொல்ல, அட பரவாயில்ல வந்து ஏறுமான்னு சொல்ல, ஆல்ரெடி பாஸ் வேற காய்ச்சுன்னு காய்ச்சிட்டு இருக்காங்க, இதுல இது வேற ஒன்னான்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, குடுகுடுன்னு ஸ்டைல் சரி நம்ம ஹீரோயின் போறாங்க. பாவம் 8வது மாடி குடுகுடுன்னு ஓடி வந்தா அங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காஃபியை கொடுத்துட்டு இருக்கா. அவ்வளவுதான், இப்போ வந்து திட்டிட்டு இருக்காங்க, ஏய் என்ன ஆச்சு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி மீட்டிங் நேரத்துல நடுவில் காஃபியை கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, ஹீரோயின் நடந்த விஷயத்த சொல்ல, இங்க பார் ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, உனக்கு இந்த மீட்டிங்ல எந்த ஒரு இடமும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல மேம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல நானும் ஒரு மெம்பர் தானேன்னு சொல்ல, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மெம்பர் தான், பட் ஆனா அதுக்கான மீட்டிங்கை வந்துட்டு இது உனக்கு கிடையாது, அதனால நீங்க வந்து கிளம்பலான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. பிகாஸ் என்ன இவங்க வேணும் தான் இதெல்லாம் பண்றாங்க போல இருக்கு. ஜெலஸ்னால புதுசா வந்த பொண்ணு யோமாட்டுக்கு கடகடன் வளர்ந்துட்டு போறா, ஹீரோடைய மனசுல வர இடம் முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஜெலஸ்ல பண்றாங்களா என்ன கருமன்னே தெரியல. பாவம் நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சோகமா வச்சுட்டு வந்து நின்னா, வேற டிபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் ஹீரோயினை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஒழுங்காவே வேலை செய்யல போல இருக்கு, புதுசா மேடம் வந்துட்டு இந்த மாதிரி வேலைக்கு ஒரு அசிஸ்டண்ட கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயின் இப்ப அங்க இருந்தும் அழுதுகிட்டே, எப்பயுமே அவங்க தனியா ஒரு இடத்துல அழுவ போவாங்க, அந்த இடத்துக்கு போவ அங்க நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கோம். இப்ப ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் உங்களுக்கு ஒரு பிஏ தேவைப்படுது இல்லையா, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணட்டுமான்னு கேட்க, ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல மேடம் தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க, நான் நல்ல திறமையான பொண்ணு தான் கூட்டிட்டு வந்தாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாபா நான் வந்துட்டு பண்ணுவேன், உங்க நீங்க சொல்ற எல்லா வேலையத்தையும் நான் செய்வேன், ப்ளீஸ் என்ன பிஏவா ஏத்துக்கோங்களேன்னு சொல்ல, ஹீரோ நான் கன்சிடர் பண்றேன்னு சொல்றதோட இந்த எபிசோட் இதோட முடியுது. பாவம் நம்ம ஹீரோனுடைய வாழ்க்கை இப்படி தத்தளிச்சிட்டு இருக்கு. எப்ப ஹீரோ லவ் பண்ண போறானோ தெரியல, எப்ப ரொமான்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாடா பை, see you.